ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான்கள் வேக் வீடியோவில் தண்டுபாளையங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் தண்டுபாளையம் இந்த படத்தை டைகர் வெங்கட் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் வனிதா விஜயகுமார், சோனியா அகர்வால், டைகர் வெங்கட் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, இந்த படத்தில் தண்டுபாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் உள்ள ஒரு குரூப்போட வேலை என்னன்னாக்கா, லேடிஸ் இருக்க வீடாக பார்க்குறது. அவங்கள்ட்ட தண்ணி கேட்குற மாதிரி கேட்டு அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த லேடியை ரேப் பண்ணி கொண்டுட்டு அவங்க வீட்டில் உள்ள பணம் நகையெல்லாம் திருட்டு போகிறது. இதுதான் அவங்களோட வேலை. இந்த குரூப்பை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாரு. அதே தண்டுபாளையத்தில் உள்ள இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம குரூப் ஆஃப் மக்களை எப்படியா ஜெயிலேருந்து வெளில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் அவங்க ஜெயிலேருந்து வெளில எடுத்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 15 minutes வருது. இந்த படம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரேப் சீன் இருக்குது. இந்த படத்தை 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னாக்கா தர்ம சங்கடம் ஆகிடும். அதனால் தனியாக இருக்கும்போது 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஒரே கான்செப்டில் உள்ள சீனு நிறையா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த படத்தில் லேடிஸ் இருக்க வீடாக பார்க்குறாங்க. அந்த லேடியை ரேப் பண்ணி கொண்டுட்டு அவங்க வீட்டில் உள்ள பண நகையெல்லாம் திருடிட்டு வந்துடுறாங்க. இதே மாதிரி கான்செப்டில் உள்ள சீன் ஏகப்பட்ட சீன் படம் ஃபுல்லாக இருக்குது. 2 1/2 மணி நேரம் இதே சீன் தான். படத்தை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. என்னடா இது இவங்க இதே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த படத்தோட போஸ்டர் தான். இதில் வந்து வனிதா விஜயகுமார், சோனியா அகர்வால் போஸ்டர் போட்டு, அதே போல் இந்த படம் ஸ்டார்டிங்கில் வனிதா வந்து ஒரு ஆளோட கழுத்தை அப்படியே கரகரன்னு அறுப்பாங்க. ரத்தம் தெறிக்க மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. சோனியா அகர்வாலும் கொஞ்சம் வில்லத்தனம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான் வராங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வராங்க. மற்றபடி இந்த படம் ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டு பணத்தை திருடுறது தான் இந்த படத்தோட கான்செப்டாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது போர் அடிக்க ஆரம்பிக்குது. அடுத்து இந்த படத்தில் ஒரு ஹீரோ ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வராரு. அவர் வரப்பெல்லாம் டைகர் டைகர்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறப்பா நடந்து வராரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் சோனியா அகர்வாலுக்கு ரொம்ப ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் வனிதா விஜயகுமார் ஒரு பயங்கரமான வில்லத்தனமான ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளை கரகரன்னு அறுத்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு காது வச்சு கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர வில்லத்தனமாக இருந்துச்சு. சரி, படம் ஸ்டார்டிங்கில் இந்த சீன் வந்தோடனே படம் ஃபுல்லாக இது பயங்கர வில்லத்தனமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் தான் வராங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வராங்க. அதுக்கப்புறம் படம் வந்து பார்க்குறதுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த படம் மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமானாக்கா, இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 50 minutes 2 1/2 மணி நேரம். இந்த 2 1/2 மணி நேரத்துக்கு வேறு ஏதாவது ஒரு படம் பாருங்கள். இல்லைன்னா வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கள். இல்லை யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்க்குறதுனா பாருங்கள். இந்த படம் வந்து 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 50 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.